தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. وقال أيضا خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. அளவில அருளும் நிகரில அன்பும் கொண்ட ஒப்பற்ற இறைவனுக்கே ஒப்பில்லா புகழனைத்தும் சலாத்தும் சலாமும் சங்கையும் கண்ணியமும் பொருந்திய ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிபுரலாமல் அப்படியே பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த தீன் செழித்து வளர்ந்தவங்க காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று முடித்தாவதாக. இச்சிறப்பு மிகு விழாவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, பட்டம் பெற்றுவிட்ட மாணவ கண்மிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த விழா இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. பொதுவாக இறுதி கட்டம் நேரம் கடந்து விட்டாலே முன்னால் பேசியவர்கள் தப்பித்து விடுவார்கள், இறுதியாக பேசக்கூடியவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். காரணம் என்னன்னா, எல்லாத்துடைய சாபமும் ஒட்டுமொத்தமா கடைசி பேச்சாளர் மேலதான் இருக்கும். சில இடங்கள்ல பேச போகும்போது நம்ம பார்த்துருக்கோம், கல்யாண வீடுகள்ல அஜர்த்து பயான் பேசுங்க அப்படிம்பாங்க. எதுக்குன்னா, சில நல்லவர்கள் கூடியிருக்கிறார்கள், மற்றவர்கள்லாம் கூடியிருக்கிறார்கள், மார்க்க விஷயத்தை சொல்லுங்க, இது மாதிரி சபைகள்ல கூட்டம் நிறைய வருவாங்க அப்படிங்கிற அமைப்புல சொன்னா பரவாயில்ல. பல மண்டபங்களிலே நான் பேசி இருக்கிறேன். இந்த ஞான சம்பந்தன் ஒருத்தர் இருக்கார், அவர் அடிக்கடி சொல்லுவாரு, ஏன்னா பல கல்யாணங்கள்ல அவர் பேசுறவர். கல்யாண மண்டபத்துல பேசுறதும் பஸ் ஸ்டாண்டு ஓரத்துல பிச்சை எடுக்கிறதும் ரெண்டு ஒண்ணுதான் பாரு. ஏன்னா எவனுமே கவனிக்க மாட்டான், பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு போவானே தவிர எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அது போன்ற உரைகளாகத்தான் பெரும்பாலும் திருமண மண்டபங்களிலே உரை இருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அதுலேயும் பேச சொல்றவங்க, போன மாசம் ஒரு கல்யாணத்துக்கு நான் பேசினேன் உடுமலைப்பேட்டையில. பல கல்யாணத்துல நம்ம வந்து உட்கார்ந்தாலே தயாரிப்போட போயிடணும். ஏன்னா நம்மளை பார்த்தவன தான் சில பேத்துக்கு பயான் பண்ணுங்கிற சொறி வரும், ஆர்வம் வரும் நிறைய பேத்துக்கு. அப்போ அஜத் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசுங்க 5 நிமிஷம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அவர் என்ன சொன்னார்னா, பொண்ணு சேலை மாத்துற வரைக்கும் பேசுங்க அஜத் அப்படிங்கிறார். இன்னும் சில இடங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம், அஜத் இப்பதான் தம் போட்டிருக்காரு, கறி வேகிற வரைக்கும் பேசுங்க. இப்போ பயான்
பயான் எதுக்கு அப்படின்னா மார்க்கம் கேட்பதற்கு என்பதை தாண்டி பொண்ணு சேலை கட்டுற வரைக்கும் சேலை மாத்துற வரைக்கும் பேசுங்க. பள்ளியாசல பேசினா பரவாயில்ல அமைதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அதுல பெரிய தொந்தரவு என்னன்னா பேச்சாளர்களுக்கு அந்த வக்கீலும் பொண்ணுடைய அத்தாவும் போய் பொண்ணுட்டு கையெழுத்து வாங்கிட்டு வர்ற வரைக்கும் பேசுங்க. அது அதை விட பெரிய சிக்கல். நன்றாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பேச்சுங்கிறது அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிறது. உரிய மதிப்புகளோடு பேசப்படவும் வேண்டும், கேட்கப்படவும் வேண்டும். அதனால கறி தம் போடுற வரைக்கும் பேசுங்க, பெண்ணு சேலை மாத்துற வரைக்கும் பேசுங்க, இப்பதான் மாப்பிள்ளை அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு அது வரைக்கும் பேசுங்க என்பது நாம் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை அவமதிப்பது, குறிப்பாக நாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டே இதை அவமதிப்பது என்பது கவனிக்கத்தக்க விஷயம் என்பதை முதலில் உங்களுடைய கருத்துக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அதுலயும் பல பேச்சாளர்கள் இருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப என்னுடைய நண்பர் கூட இருக்கார், நான் பேரை சொல்ல விருப்பப்படல. ஒரு இடத்துக்கு பேச போனா சிறப்புரையாளராக கூப்பிட்டுருப்பாங்க. கூப்பிட்டுட்டு அங்கே கொண்டே உட்கார வச்சுட்டு அங்கே ஊரில் இருக்கிறவங்களாம் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு கடைசியில் பேச்சாளருக்கு எவ்வளோன்னா 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அது எனக்கே அனுபவம் ஏற்பட்டுருக்கு. கோயம்புத்தூர் ஒரு இடத்துல செல்வபுரத்தில் பேச போனால் அது RSS ஏரியா ஓரத்தில் மேடை. நான் தான் சிறப்புரை பேப்பர்லாம் எழுதி பரிச்சை பேப்பர் மாதிரி எழுதி ஜோப்பில் வச்சுட்டு போயிருக்கேன் 4 பேப்பர். கரெக்டாக 10 மணியோட கூட்டம் முடிக்கணும். போலீஸ்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க. இருக்கிறவரெல்லாம் பேசி முடிச்சு போலீஸ்காரன் அவன் வந்தவன் போனவன் பேசி, ஏன்னா அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு அவங்க கோவிச்சுக்கிடுவாங்க. பேச்சாளர் கூட சமாதானப்படுத்தாங்க. அசத்துல சொன்னேன், எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, கரெக்டா 10 மணிக்கு பேச்சு முடிக்கணும். எனக்கு பேச்சு கொடுத்தது எப்ப தெரியுங்களா? 9:55. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்து ஸலவாத்தி ஓதி குர்ஆன் ஆயத்தை ஓதி முடிக்கிற போலீஸ்காரர் வந்து நிப்பாட்டியா அப்படின்னா, அப்புறம் நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம தான் போலீஸை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நம்ம அப்படித்தான் ஜும்மால இப்படித்தான் இருக்கோம் நம்ம அப்படின்னா. விழா வேட்டாளர் அவர்கிட்ட பேச்ச முடிக்க சொல்லுங்க, 10 மணிக்கு முடிக்கணும்னா. அப்போ எனக்கு முதல்ல கவலை வரல, சந்தோஷம் தான் வந்துச்சு. இவ்வளவு தூரம் பேச வேண்டிய 5 நிமிஷத்துல குர்ஆன் ஆயத்து ஹதீஸுக்கு தர்ஜமா வச்சு மூடிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு. எனவே தீனுடைய பேச்சு என்பது கேட்கப்பட வேண்டியது, மதிப்போடு கேட்கப்பட வேண்டியது, அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கேட்கப்பட வேண்டியது என்பதை முதலில் நாம் கருத்திலும் கவனத்திலும் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இப்ப நம்ம பேச்செல்லாம் இங்க தேவையா என்கிற அளவுக்கு பட்டம் பெற்ற மாணவிகள் அஜத்துமார்கள்லாம் ஓதுறாங்கன்னா, சில பேர் 14 வருஷம் ஓதிருக்கேன், சில பேர் 20 வருஷம்லாம் ஓதிருப்பாங்க. ஒவ்வொரு ஜும்ரால 2 தடவை ஓதுறவங்களா இருக்காங்க. அப்படி பேச்சு மன்றத்திலே பயிற்சி எடுத்தவர்கள் கூட இப்ப நம்ம நண்பர் சில நேரங்கள்ல பெரிய பெரிய நிர்வாகிகளா இருப்பாங்க. மேடைக்கு முன்னாடி வந்து நின்ற உடனே கோட் சூட் எல்லாம் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு அவர் பெரிய கம்பெனிக்கு முதலாளியா இருப்பாரு. பள்ளியில பொறுப்படுத்த உடனே ஜல்சால கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. கண்ணியத்திற்குரிய வரவேற்புரைக்கு கண்ணியத்திற்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முடிச்சிருவார். நன்றியை தெரிவிச்சா வரவேற்புரையும் பார். அந்த அளவுக்கு ஒரு மேடை இது. அப்போ பயிற்சி எடுத்த ஆசிரியர்மார்களே, அஜரத்துமார்களே, சில பெரியவர்களை பார்த்தால் உஸ்தாத்மார்கள் வந்து உட்காந்துட்டாங்கன்னா பேச்சுக்கு நடுங்கிரும். ஆனால் இந்த பட்டம் பெற்ற மாணவிகள் 2 ஆண்டுகள் குறிப்பாக ஆன்லைனிலே ஓதி இருக்கிறார்கள். இவ்வளவு தெளிவாக சரளமாக அவர்கள் பேசுவது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை தாண்டி அதற்கு பின்னால் அஜரத்தினுடைய பயிற்சி முக்கியமானது என்பதையும் நாம் இங்கே சிந்திக்க கடமைப்படுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விழா முதல் பட்டமளிப்பு விழா என்பது மாத்திரமல்ல, மர்ஹூம் எம் நிசாமுதீன் ஹஜரத் சிராஜ் ஹஜரத் அவர்களினுடைய நினைவரங்கம் எங்கே போடப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னால் 2 ஹஜரத்தினுடைய மாணவர்கள் இங்கே அவர்களுடைய நினைவலைகளை நல்ல முறையில் பயின்றார்கள். இர்ஃபானுல் ஹுதாவினுடைய சிரமமான வாழ்க்கையை பற்றி, அதில் பெருமிதத்தோடு அவர்கள் ஓதிய பற்றி இங்கே நினைவு கூர்ந்திருப்பார்கள். ஒரு உண்மையை நானும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஹஜரத்தினுடைய மாணவர்களில் நானும் ஒருவன். குறிப்பாக சில காலங்கள் அந்த ஓட்டுக்கொட்டகையிலே ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனவே ஹஜரத்தினுடைய நினைவலைகள் என்பது மிக முக்கியமான ஒன்று. முஸ்தபா ஹஜரத் அவர்கள் சொன்னதை போல சிரமத்தில் ஒன்று
வர்றதுக்கு சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகும், அஜத்து வரிக்கி வாங்கி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த வரிக்கையை நானும் தின்றவன் என்கிற முறையிலே அவர்களுடைய நினைவு என்பது மிக முக்கியமானது. ஹஜரத் அவர்கள் நிறைய சிரமப்பட்டிருக்கிறார்கள். அங்கே ஓதக்கூடிய மாணவர்கள் நிறைய சிரமப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிரமத்திற்கு மத்தியிலையும் கூட 100 மாணவர்கள் அந்த ஓட்டுக்கொட்டடையிலே ஓதினோம். ஒரு தனி சாப்பாட்டுக்கு தனி, தங்கறதுக்கு தனி, ஓதறதுக்கு தனி எல்லாம் கிடையாது. அங்கே தான் படுத்துக்கணும், அங்கே தான் சாப்பிட்டுக்கணும், அங்கே தான் ஓதிக்கணும். இப்படிப்பட்ட சிரமத்தில் 100 மாணவர்கள் அங்கே ஓதி இருக்கிறார்கள். அந்த சிரமத்தையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்றதை விட ஒரே ஒரு கதையை சொல்லி நான் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு சிறு குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடித்து விடுகிறேன். ஒரு அரசனுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒவ்வொரு பழத்தை கொண்டு வந்து எனக்கு அன்பளிப்பா தரணும். ஆனா அது நான் பார்க்காத கேள்விப்படாத பழமா இருக்கணும். பார்த்த பழமாகவோ கேள்விப்பட்ட பழமாகவோ இருந்துச்சுன்னா அவன் வாயிலேயே அதை திணிச்சிருவேன் அப்படின்னு அரசர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து லைன்ல நிக்கிறான் பரிசு வாங்குறதுக்கு. புதிய பழமாக இருந்தால், கேள்விப்படாத பழமாக இருந்தால் அதுக்கு பரிசு உண்டுன்னு அறிவிச்சிட்டார். எல்லா பேரும் வாழைப்பழம் ஒருத்தன், ஆப்பிள் ஒருத்தன், ஆரஞ்சு ஒருத்தன் இப்படி நிக்கிறான். நின்ற உடனே ஏண்டா டேய் வாழைப்பழத்தை நான் என்ன பார்த்தது இல்லையா அப்படின்னு உரிச்சு அவன் வாயிலே திணிக்கிறார். அப்ப அன்னாசி பழம் வச்சுட்டு ஒருத்தன் நிக்கிறான். அரசர் ஏண்டா டேய் இது என்ன நான் சாப்பிடாத பழமா, பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பேர் வித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அன்னாசி பழத்தை அப்படியே அவன் வாயில திணிச்சா எப்படி இருக்கும், வாயில கிழிஞ்சு உதடெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏண்டா சிரிக்கிற இந்த கஷ்டத்திலையும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் வச்சுக்கிட்டு பரிதாபமா நின்றுட்டு இருக்கான், அவன் நிலைமை நினைச்சு பார்க்கும்போது என் நிலைமை எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொன்னது போன்று நான் அன்னாசி பழம் என்றால் முஸ்தபா செலுத்தவர்களும் காஜா செலுத்தவர்களும் பலாப்பழத்தை வாயிலை நுழைத்தவர்கள் அந்த கல்லூரியில என்பதை ஹஜரத் அவர்களுடைய மதரசாவில் நாம் நினைவாக நினைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கே 4 மாணவிகள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இந்த 4 மாணவிகள் பட்டம் பெற்றிருப்பது என்பது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அவர்கள் சேர்ந்த ஊருக்கும் அவர்கள் சேர்ந்த சமூகத்திற்கும் சிறப்பு சேர்க்கிற விஷயம். குறிப்பாக எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் சொல்லுவதற்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. மார்க்க கல்வியை பற்றி, மார்க்க கல்வியினுடைய தரத்தை பற்றி மிக அற்புதமாக பேசுகிறோம். ஆனால் சமூகம் அதற்குரிய மரியாதையை முழுமையாக கொடுக்கிறதா? குறிப்பாக கியாமத்து நாள் நெருங்க 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 மார்க்க கல்வி மதிப்பிழந்து போய் கிடக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். நீங்க நினைக்கலாம், உன்னை விட அதிகமா நிஸ்வான் மதரசா பெருகிருச்ச, எல்லாம் அங்கங்க ஆன்லைன்ல ஓதிக்கிட்டு இருக்காங்களே. ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் பள்ளி கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், பட்டம் படிக்கக்கூடிய மாணவிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எவ்வளவு சதவீதம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மின்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்னதை போல மண்டபத்தில் சொன்ன பார்த்தீங்களா, மார்க்க பயான் அப்படிங்கிறது கண்ணியத்தோடு பேசப்பட வைக்க வேண்டுமே தவிர கறி வேகிற வரைக்கும் சேலை கட்டுற வரைக்கும் அப்படிங்கிறது அது அதற்குரிய முழுமையான மரியாதை அல்ல என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மறைந்த பிஎஸ்பி அவங்க சொல்லுவாங்களாம், நிறைய பேர் மக்தபுல எஸ்என்எல் குரான் வாங்க போறோம்ல, எஸ்என்எல் குரான் பல இடங்கள்ல மாசால பாருங்க ஃப்ரீயா நிறைய கொடுத்துடுறாங்க. அரபி கல்லூரிகளும் இருக்கிற மக்தபு மதரசாக்களும் எப்படிப்பட்ட சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் என்ன தெரியுமா? ஸ்கூல்ல எல்கேஜியில நீங்க கட்டுற பீஸ் எவ்வளோ, அங்க வாங்குற புஸ்தகத்தினுடைய பைசா எவ்வளோ, பேக்கினுடைய பைசா எவ்வளோன்னு இங்க மக்தபு மாணவிகளுக்கு நுழையும் போதே யாராவது வந்து 50 குழந்தைங்க இருக்காங்களா, எஸ்என்எல் குரான் ஃப்ரீயா கொடுங்க, செருப்பு முதல் கொண்டு ஃப்ரீயா. இப்ப சில மதரசாக்கள் என்ன தெரியுங்களா, மதரசா முடிச்ச உடனே மாணவன் ஜூஸோட வர்றதில்ல, சாம்பார் வடை பொட்டலத்தோட வர்றான், சுண்டலோட வர்றான். என்னப்பா இது ஓதி முடிச்சுட்டு சுண்டலோட வர்ற அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் வந்தாரு, மாணவர்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு மக்தப மதரசாக்களிலேயும் கல்லூரிகளிலும் இலவசங்கள் கொடுக்கப்படுகின்றன. அப்படி இலவசங்களாக கொடுக்கப்பட்ட பொழுதும் கூட அந்த அளவுக்கு மக்கள் அதை ஆர்வமாக மதிப்போடு கற்கிறார்களா என்பது மிக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. சொல்லுவாங்களா,
எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோம்னு சொல்லிக்கிறோம். பல இடங்கள்ல மக்தப் மாசாக்கள்ல விற்கக்கூடிய எஸ்என்எல் குரானை வந்து எங்கேயாவது வித்துட்டு இருப்பாங்க. நீ வாங்குறப்ப அந்த அஜித் சொல்லுவாரு, எவ்வளோங்கன்னா 50 ரூபா. 50 ரூபாயா? அங்கெல்லாம் 30 ரூபாய்க்கு தர்றாங்க அப்படிமா. இதே கோனார் தமிழோட எவ்வளோங்க? 250 ரூபா. எங்கேயாவது கடையில போய் கோனார் தமிழோட 250, நீங்க 100 ரூபா கொடுக்க வேண்டியதான்னு எவனா சொல்றானான்னு பாருங்க. சொல்லப்படுகிறதா? 250 ரூபாய் நமக்கு லேசாக தெரிகிறது. 1 லட்சம் ரூபாய் கல்லூரிக்கு கட்டுவது லேசாக தெரிகிறது. யூனிஃபார்முக்கும் ஷூவுக்கும் செலவழிப்பது லேசாக தெரிகிறது. ஆனா மக்தபு மதரசால ஒரு 50 ரூபாங்கிறது பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டேங்கிறான். இப்ப தெரியுங்களா? நாங்க கீழக்கரை மாநாட்டுக்கு போகும்போது ஒரு பள்ளியாசல ஜியாரத் பண்ணிட்டு வெளியே வர்றோம். வெளியே வரும்போது 2-3 முஷாவரு பொம்பளைங்க ஏதாவது எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறோம். 10 ரூபா கொடுத்த உடனே நாங்க சாப்பாட்டுக்கு தானே கேட்கறோம், 10 ரூபா கொடுக்குறீங்களே, நம்மளை மிரட்டுறான். எங்க சத்தம் போட்டுருவானோங்கிற அளவுக்கு நம்ம வர வேண்டியதா இருக்கு. அவன் என்ன சொல்றான், ஒரு சாப்பாட்டுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு போலாமலாங்கிறான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு எஸ்என்எல் குரானை 50 ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு நமக்கு யோசனையாக இருக்கிறது. அப்படியானால் நாம் மார்க்கத்திற்கு கொடுக்கிற மதிப்பெண்ண, மார்க்க கல்விக்கு கொடுக்கிற மதிப்பெண்ண என்பதை யோசிக்க கடமைப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலமாக்களினுடைய சம்பவத்தை பத்தி அவங்க இதை பத்தி எல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. எப்படியெல்லாம் அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹஜரத் அவங்க சொன்னாங்களா இல்லையா, முஸ்தபா நிசாமுதீனுக்கு போகும்போது பிச்சைக்காரன் மாதிரி ஒரு இடத்துல விரட்டுறான் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை தெரிந்தும் கூட மார்க்கத்தை கற்றுக்கொள்ள இந்த பெண்மணிகள் முன் வந்திருக்கிறார்கள். அதுவும் ஆன்லைனிலே படித்திருக்கிறான். ஆன்லைன்ல படிச்ச முதல்ல ஒழுங்கா படிப்பானா? கொரோனா டயத்துல ஆன்லைன்ல நடந்துச்சா இல்லையா? இங்க என்ன செய்வான், டிவி மொபைல்ல இப்படி வச்சுட்டு சமையல் ரூம்ல இருப்பான். இங்க அந்த கிளாஸ்ல உட்கார்ந்துருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் இப்பொழுது இந்த 4 மாணவிகள் பேசுகிற பேச்சையும் அவர்கள் குர்ஆன் ஹதீஸை உச்சரித்த தஜ்வீதோடு உச்சரித்த விதத்தையும் நீங்கள் கவனிக்கிற பொழுது எவ்வளவு ஆர்வமாக அவர்கள் கற்றிருக்கிறார்கள், எவ்வளவு ஆர்வமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கல்விக்கு இருக்கிற சிறப்பு இருக்கிறதே வேறு எந்த கல்விக்கும் கிடையாது. நீங்க எப்படி கூட நினைக்கலாம், எல்லா அஜத்துமார்களுக்கு இதே தான் வேலை, அந்த மார்க்க கல்வி சிறப்பு, மற்ற கல்வியெல்லாம் மட்டம்னா சொல்ல வர கிடையாது. இந்த கல்வியினுடைய நோக்கமும், இந்த கல்வி போய் சேரக்கூடிய இடமும், இந்த கல்வி பயன் தரக்கூடிய விதமும் வேறு. சுருக்கமாக சொல்வதானால் எல்லா கல்வியும் படைப்பினங்களோடு போய் முடியும். இந்த கல்வி மாத்திரம்தான் படைப்பாளனோடு போய் முடியும். படைப்பாளன் என்னிருந்து ஆரம்பிக்கும். லார்டு மெக்காலே என்கிற யூத அறிஞனின் மூலமாகத்தான் உலக கல்வியினுடைய பாடத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். அவங்கள பூரா யோசிப்பா, நான் குறை சொல்றதில்ல, உலக இயக்கம் அப்படித்தான் நடக்கும். பல் டாக்டர் படிச்சவன் முடிச்சுட்டு எப்படி சம்பாதிக்கிறது, இன்ஜினியர் படிச்சு முடிச்சுட்டு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் யோசிப்பான். ஆனால் அரபிக் கல்லூரி மாணவிகள், அரபிக் கல்லூரி மாணவர்கள் இவர்கள் படித்து முட்டி விட்டு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு எவனும் யோசிக்க மாட்டான். ஏன் சம்பளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கல்வியினுடைய நோக்கம் என்ன? சமூக சீர்திருத்தம் தான். குறிப்பாக அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் மறுமை சிந்தனையோடும் இந்த உலகத்தை வார்த்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் தான் இந்த கல்வியினுடைய அடிப்படை. இந்த கல்வி ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, பண்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, மறுமையின் நினைவுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, நல்ல எண்ணங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கல்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் வேறு எந்த கல்விக்கும் கொடுக்கவில்லை. அதனால் படிக்க கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதுல 10% இருக்கா? யாருக்கு மார்க்கம் அடித்தளமாக இருக்கிறதோ அவர்கள் எவ்வளவு உயர படித்தாலும் அதே பண்புகளோடு இருப்பார்கள். ஓயம் அப்துல் காதர் அவர்கள் ஒரு இடத்துல ஹஜ்ஜினுடைய நினைவுகளை பற்றி பேசுகின்ற போது ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தார்கள். ஒரு பெரிய டாக்டர் அரபா மைதானத்துல ஒரு வயசானவரை வண்டியில உட்கார வச்சுட்டு தேவையான எல்லா படிவினைகளையும் செய்கிறார். காரணம் அவங்க அத்தான் விளங்கிட்டார்.
இன்னைக்கு அப்படியெல்லாம் செய்யப்படுதா? முதியோர் இல்லத்திலே சேர்க்கப்படக்கூடிய காலம், பெற்றோர்கள் உரியபடி மதிக்கப்படுகிறார்களா? இல்லை. அஜத் சொன்னாங்களாம், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், எம்டி, பிரபலமான டாக்டர், திறமையான டாக்டர், அவர் அந்த சக்கர நாற்காலியிலே உட்கார்ந்து இருக்கிற பெரியவருக்கு அவ்வளவு பணிவிடைகளை செய்கிறார். ஆச்சரியப்பட்டு போய், நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? இப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று சொன்னவுடன் அவர் சொன்ன செய்தி ஹஜ்ரத் அவர்களை அதிசயிக்க வைத்தது என்று ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். எங்க படிச்சீங்கன்னு சொன்னா அந்த டாக்டர் சொன்னாரா, மக்தபு மர்சால ஓதும் போது எங்க ஹஜ்ரத் சொல்லி கொடுத்தது. இந்த கல்வியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? திறமையாளர்களாக வர வேண்டும் என்பதல்ல, அரபியில் கரைத்து குடித்து அரபியில் பேச வேண்டும் என்பதல்ல, உருதுவில் பேச வேண்டும் என்பதல்ல. மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒழுக்கத்தை, பண்பை அடிப்படையாக கொண்ட கல்விகள் இந்த கல்வி. அப்போ ஹஜ்ரத் சொன்னாங்க எங்களுக்கு, அவங்க அத்தா அம்மாவை நல்ல மரியாதை செலுத்தணும். அவர்களுடைய திருப்தியில் தான் இறைவனுடைய திருப்தி இருக்கிறது. ஒரு அறிஞன் சொன்னதை போல, ஒரு ஆங்கில அறிஞன் சொன்னான், நான் சொர்க்கம் எங்கோ மேலோ இருக்கிறது என்று கருதி கொண்டேன். நீங்க கூட கேட்டு பாருங்க, சொர்க்கம் எங்க இருக்குன்னா எல்லாம் மேல தருவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லோரும் அப்படித்தான் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆங்கில அறிஞன் சொன்னான், சொர்க்கம் என்பது நான் வானத்திற்கு மேலே இருக்கிறது என்று கருதி கொண்டிருந்தேன். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் தாயினுடைய காலடிக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார். தாயினுடைய காலடியில் பணிவிடை செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் சொர்க்கத்தை பெற முடியும் என்று உலகத்தில் எந்த கல்வி உரத்து சொல்கிறது? இந்த கல்வியினுடைய அடிப்படை அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெற்றோர்களை பற்றி கேட்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா சொன்னாங்க, நீங்க அப்படி நடங்க. அதான் நிறைய சொல்லி இருக்காங்க. ஆனால் சுருக்கமாக அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஹுமா ஜன்னத்துக்கி வ நாருக்கி. அவர்கள்தான் உங்களுடைய சொர்க்கம், அவர்கள்தான் உங்களுடைய நரகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை குறித்து எவ்வளவு உயர்வாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த மூலதனம் தான் இங்கே நிஸ்வான்களிலேயும் சரி, மக்தபுகளிலேயும் சரி, அரபி கல்லூரிகளிலேயும் சரி, அதுதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் அந்த டாக்டர் சொன்னார். எனவே உலகத்தில் மனிதர்களினுடைய பண்பாடுகளை பற்றி அற்புதமாக பேசக்கூடிய கல்வி, அற்புதமாக நடக்க வேண்டும் என்று சொன்ன கல்வி, இந்த கல்வியை தவிர வேறு எந்த கல்வியும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பண்பாடுகளினுடைய மொத்த உருவமாக அடிப்படையாகத்தான் திருக்குர்ஆன் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த கல்வி பேசுகின்ற பொழுது என்ன பேசுகிறது தெரியுமா? وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அவனையே வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கட்டளையிடுகிறான். وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. ரப்பினுடைய அந்த அடிபணிதலுக்கு பிறகு, அந்த வணக்கத்திற்கு பிறகு திருக்குர்ஆன் என்ன பேசுகிறது தெரியுமா? وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. பெற்றோர்களிடம் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா வ கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வ குல் லஹுமா கௌலன் கரீமா. இந்த ஆயத்தை முழுக்க நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ரப்பு அவனையே வணங்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறான். வணக்கம் எத்தனை நிறைய இருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? வெறும் தொழுகையோடும் நோன்போடும் ஜக்காத்தோடும் ஹஜ்ஜோடும் முடியக்கூடிய மார்க்கம் அல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கான், வணக்கம்னா இபாதத்துனா பள்ளிவாசல மாத்திரம் தான் நிறைவேற்றப்படக்கூடியது என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, வெறும் பள்ளிவாசலோடு சுருக்கமான அந்த இடத்தோடு தொழுகையோடு நோன்போடு ஜக்காத்தோடு முடித்துக் கொள்கிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். அப்படின்னா பள்ளியாசல தொப்பியை கழட்டிட்டு வச்சதுக்கு பிறகு எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா? இல்லை.
ஓட்டில் போகும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கழிப்பறையில் இப்படி இருக்கிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சாப்பிடுகிற பொழுது எப்படி முறையோடு சாப்பிட வேண்டும், பெரியவர்களோடு நடந்து கொள்கிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இபாதத்தாக சொல்லுகிற மார்க்கமும் கல்வியும் இதை தவிர உலகத்திலே வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. உலகத்தில் இப்படிப்பட்ட பண்பாட்டை சொல்லித்தரக்கூடிய கல்விதான் இந்த மார்க்க கல்வி. அஜத் சொல்லுவாங்க, தொழுகு முடிச்சுட்டு, யாரும் தப்பா நினைச்சுட்டாங்க, எங்க அஜத் சொன்னதை சொல்றேன், தொழுகு முடிச்சுட்டு ஒரு ஆஜியார் தொப்பியை கழட்டி ஜோப்புகளை வச்சுட்டு வைக்கப்புல் லாரி போயிட்டு இருந்துச்சான். அப்படியே ஒரு கட்டை உருவினாராம், டிராக்டி போயிட்டே இருக்கு, உருவிட்டாராம். பக்கத்தில் ஒரு ஆள் கேட்டாரா, என்ன ஆஜியார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, தொழுதுட்டு டிராக்டரியில வைக்கப்புள்ள உருவுறீங்களான்னு கேட்டாரு. பேசாம இரு, தொழுகிறது அல்லாவுக்காக வேண்டி, வைக்கப்புல் எடுக்கிறது மாட்டுக்காக வேண்டினாராம். அப்ப தொழுதா மட்டும் போதும், வைக்கப்புல் மாட்டுக்கு எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதே பேர் அப்படித்தான் யோசிக்கிறான். தொழுகையோடு அல்லாஹ் தலையீட்டை நிறுத்தி கொள்ள வேண்டும். தொழுதையா நன்மை வாங்கிக்க, ஜக்காத்து கொடுத்தியா நன்மை வாங்கிக்க, நோன்பு வச்சியா நன்மை வாங்கிக்க, ஹஜ்ஜு செஞ்சியா நன்மை வாங்கிக்க. இதுக்கு மட்டுமா அல்லாஹ் தஆலா, இதுக்கு மட்டுமா இஸ்லாம், இதுக்கு மட்டுமா மார்க்க கல்வி? இல்லை. சொல்ல போனால் இந்த கல்வி மாத்திரம்தான், இந்த மார்க்கம் மாத்திரம்தான் ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுடைய கடமைகள், அடியார்களினுடைய கடமைகள். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன, அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன என்று உலகத்திலே இரு கூறாக பிரித்து உலகத்திலே சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம். அல்லாஹ்வுடைய தொழுகை மாத்திரம் மிக சரியாக இருக்கிறது, நோன்பு சரியாக இருக்கிறது. உன்னுடைய மனைவிடத்தில் எப்படி வேண்டாம் நடந்து கொள்ளலாம், நீ சொர்க்கம் போயிட முடியுமா? உன்னுடைய பெற்றோர்களை முதுமை இல்லத்தில் தவிக்க வைத்துவிட்டு, தனி வீட்டில வைத்துவிட்டு, நீ இறைவனை தொழுவதின் மூலமாக, ஹஜ் செய்வதின் மூலமாக, ஜக்காத் கொடுப்பதின் மூலமாக இறைவன் திருப்திப்பட்டு விடுவானா? ஒருபோதும் திருப்திப்பட மாட்டான். சொல்ல போனால் தான தர்மம் செய்யுங்கள். அந்த தான தர்மம் என்பது உறவினர்களுக்கு செய்கிற பொழுது 2 மடங்கு நன்மை கிடைக்கிறது என்று உலகத்தில் சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம். எனவே இந்த கல்வியினுடைய அடிப்படை வெறும் தஜ்வீதோடு ஓதுறது, அரபி மொழி புலமையை பெறுவது, உருதினுடைய மொழி புலமையை பெறுவது என்பதல்ல. எனக்கு முன்னாடி பேசின அஜத்தை சொல்லியிருப்பாங்களா இல்லையா, திருப்பூர் அஜத் சொன்னாங்களா இல்லையா, ஓதி முடிச்சுட்டோன்னு பெருமையா இருக்காதீங்க, வீட்டுல சரியா நடங்க. பெற்றோர்களிடம் எப்படி, கணவனிடம் எப்படி, பிள்ளைகளிடம் எப்படி, அண்டை வீட்டாரோடு எப்படி என்கிற பண்புகளுக்கு மொத்த உருவத்திற்கு பெயர் தான் தீனுடைய கல்வி. அதைத்தான் இந்த 2ம் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கட்டளை போட்டிருக்கிறான். இது வணக்கம் இல்லையா? வணக்கத்தினுடைய வகைகளில் நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா இந்த வணக்கம் எப்படி தொழுகணும்? தொழுக, இந்த தொழுகையை குறித்து இந்த ஆயத்துல பேசப்பட்டிருக்கா? எத்தனை ரக்காயத்து குறிக்கணும் பேசப்பட்டிருக்கா? இந்த ஆயத்துல இல்ல. பெற்றோர்களிடம் உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்? முதல்ல அவனை தவிர வேற எவனையும் வணங்க கூடாது. அது எப்படி எப்படி வணங்கணும்? வேற ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆயத்துல வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடக்கணும்னு ஆயத்து முழுக்க சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? நம்ம எப்படி நடக்கிறோம்? உங்க அம்மா சம்பளம் வந்த உடனே 1000 ரூபாய் எங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சுடுவேன், எங்க அம்மாவுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருவேன், எங்க அம்மாவுக்கு மாத்திரம் வாங்கி கொடுத்துருவேன். இது மாத்திரமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா வ கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்கள் முதுமையை அடைந்து விட்டால் 2 பேரில் ஒருவரோ இருவரோ உங்களிடத்தில் இருந்தால், உங்களிடத்தில் தான் இருக்க வேண்டும். முதல்ல அர்த்தம், உங்களிடத்தில் இருந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சி என்கிற வார்த்தையை சொல்லாதீர்கள். அதுக்கு அறிஞர் பெருமக்கள் விளக்கம் சொல்கிற பொழுது, உங்க தாய்கிட்ட பேசும்போதோ உங்களுடைய பெற்றோர்களிடம் பேசும்போதோ கடுகடுத்த முகத்தை கூட, முகச் சுழிப்பை கூட ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று உலகத்திலே சொன்ன மார்க்கம், சொல்ல கல்வி இது மாத்திரம்தான்.
எனவே இந்த கல்வி நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய மனைவிமார்களுக்கும் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கும் எவ்வளவு அவசியம் என்பதை இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். மார்க்க கல்வியை தேடுவது என்பது முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கட்டாய கடமை. சொல்ல போனால் இந்த கல்வியினுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? நீங்க பல்வேறு கலைகள் தப்சாஜத்து போட்டிருக்காங்களே நோட்டீஸ்ல, அது மின்ஹாஜுல் ஆபிதீன், அந்த கிதாபு இந்த கிதாபெல்லாம் போடப்பட்டிருக்கிற இவைகள் எத்தனை கிதாபுகளாக இருக்கட்டும், இவைகளுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் எங்க போய் முடியுங்க? குர்ஆன் ஹதீஸ், அவ்வளவுதான். எந்த வழியாக நீங்கள் பயணித்தாலும் ஒன்று குர்ஆனோடு முடியும். இன்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொன்மொழிகளோடு போய் முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த கல்விக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் இதைத்தான் உபகாரம் என்று திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இந்த கல்விக்குரிய மிகப்பெரிய அடிப்படை என்ன தெரியுமா? மனித உள்ளங்களையும் பண்பாடுகளையும் பரிசுத்தப்படுத்தி தூய்மையான மனிதர்களாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை இதிலே இருக்கிறது. லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களின் மீது அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கிறான். என்ன உபகாரம்? உலகத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான உபகாரங்கள் இருக்கிறது. இது பாஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் செய்திருக்கிற மிகப்பெரிய உபகாரம் என்ன? அவர்களிலிருந்தே ஒரு நபியை அனுப்பி அவர் மக்களுக்கு திருக்குர்ஆனை ஓதி கொடுப்பார், அதனுடைய வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். மனித உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நல்லொழுக்கத்தின்பால் செலுத்தக்கூடிய ஆற்றல் இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இருக்கிறது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத ரசூலிஹி. நான் இல்லாவிட்டாலும் கூட உங்களிடையே ரெண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் வ சுன்னத ரசூலிஹி, ஒன்று அல்லாஹ்வுடைய திருவேதம், இன்னொன்று என்னுடைய வாழ்வியல் நடைமுறை. இந்த ரெண்டும் தான் நிஸ்வானாக இருந்தாலும் சரி, அரபிக் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, மக்தபாக இருந்தாலும் சரி, அடிப்படை தான். இந்த ரெண்டு விஷயத்திற்கு பெருமானார் சொன்ன விஷயம் தெரியுமா? லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். இந்த உறுதி வேற இருக்கான்னு நீங்க காட்டுங்க. லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அதை ரெண்டையும் முறையாக பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்கிறது, ஹதீஸுக்கு இருக்கிறது. இன்னல் குலூப தஸ்தாஉ கமா யஸ்தாஉல் ஹதீது இதா அஸாபஹுல் மாஉ, நிச்சயமாக உள்ளங்கள் எப்படி தண்ணீர் பட்டால் இரும்பு துருப்பிடித்து போய்விடுகிறதோ அதுபோன்று துருப்பிடித்து போய்விடுகிறது. கமா ஜிலாவுஹா யா ரசூலல்லாஹ், அதை சுத்தப்படுத்துவது என்ன என்று கேட்டபோது பெருமானார் சொன்னது திக்ருல் மௌத்தி வ திலாவத்துல் குர்ஆன். மௌத்தை நினைப்பது, திருக்குர்ஆனை ஓதுவது, ஓதுவதை பரிசுத்தப்படுத்துகிறது என்றால் அதை பற்றி சிந்தித்தால், அதை செயல்படுத்தினால் 1400 ஆண்டுகளாக இந்த உம்மத்து சத்தியத்தின்பால் கட்டுப்பட்டிருக்கிறது, நெறி தவறாமல் வழி தவறாமல் இருக்கிறது என்றால் என்ன காரணம்? ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக முடித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு முஸ்லிம்களை பார்த்தா தீவிரவாதிகள் என்று உலகம் முழாவும் கற்பிக்கப்படுகிறது, நாடகம் நடத்தப்படுகிறது இல்லையா? எவனை பார்த்தாலும் தீவிரவாதி. பலஸ்தீன் சண்டை நடக்குது, ஹமாஸ் தீவிரவாதிகளா இஸ்ரேலிய வீரர்களா? எவ்வளவு கடைஞ்செடுத்த அயோக்கியத்தான். சொந்த நாட்டுக்காக போராடக்கூடிய போராளிகள் அவர்கள் ஒழுக்கத்தை மீறி நடந்திருப்பார்களா? எந்த பெண்ணையாவது கற்பழித்திருப்பார்களா? எந்த சிறுமியையாவது சிதைத்திருப்பார்களா? அத்தனை வேலையும் இஸ்ரேல்காரன் செய்யலாம். ஹமாஸ் வீரர்கள் அப்படி நடந்திருக்கிறார்கள் என்று வரலாறு உண்டா? ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையிடம் இந்த ஹமாஸ் வீரர்கள் நடந்து கொள்வதை பற்றி ஒரு நன்றி கடிதம் எழுதியிருக்கிறார், பேஸ்புக்ல வந்திருக்கு. போராடுகின்ற பொழுதும் கூட போர் நிபந்தனைகளை மீறாமல் வெற்றி பெறப்பட்டிருக்கிறது. நினைச்சா ஹமாஸ் தீவிரவாதிகளால் நினைச்சா இஸ்ரேலுடைய அந்த ஆஸ்பத்திரிகளின் மீதோ வீடுகளின் மீதோ
பெண்களின் மீதோ குழந்தைகளின் மீதோ குண்டு போட முடியாதா? உலகத்தையே ஆட்டி படைக்கிற இஸ்ரேலிய ராணுவ ரகசியத்தை தகர்த்து விட்டார்கள் இல்லையா? நினைச்ச ஆஸ்பத்திரியில குண்டு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? யூத பெண்மணிகளை கற்பழிப்பதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? செஞ்சாங்களா? அதெல்லாம் அவன் செய்யறானா இல்லையா? பலஸ்தீனர்கள் நிர்வாணமாக பிணங்களாக கிடக்கிறார்கள். எல்லா யூத பையிலும் அந்த மேல மூத்திரம் அடிக்கிறான். இது போன்று ஒரு ஈழத்தனமான காரியத்தை ஒரு ஹமாஸ் தீவிரவாதி என்று சொல்கிறீர்களே, அவர்கள் செய்திருப்பார்களா? ஏன் செய்யவில்லை? 1400 ஆண்டுகளாக பழனி பாபா பேசுவார், இந்த சமூகம் நினைச்சிருந்தா எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கலாம் தெரியுமா? சில பேர் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆனவொன்னா 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க, வாங்கி அப்படியே பேங்க்ல போட்டுட்டு மாசம் 10,000 ரூபாய் வட்டி வாங்கி தின்னு இருப்பான். முஸ்லிம்கள் நினைத்தால் அப்படி செய்ய முடியாத? சில பேர் செய்யலாம், அவன் சட்டத்தில் வரமாட்டான். பெரும்பாலுமான முஸ்லிம்கள் வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களா? ஏன் சாப்பிடவில்லை? வட்டி என்பது ஹராம். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். நிச்சயமாக சதகாத் என்கிற தான தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான், வட்டியை அழிக்கிறான் என்ற திருக்குர்ஆனிய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு 1400 ஆண்டுகளாக ஒரு சமூகம் வழிபெறலாமல் கட்டுப்பட்டு நிற்கிறது. அதற்கு அடிப்படை திருக்குர்ஆன் பெருமானாரியுடைய வார்த்தைகள். யுவான் ரிட்லி ஆப்கானிஸ்தான்ல மாறு வேஷம் போட்டுட்டு புர்கா போட்டுட்டு அவர் யூத பெண்மணி, ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற நடவடிக்கைகளை கவனிப்பதற்கு சென்ற பெண்மணி கழுதையில போகும்போது கீழே விழுந்தோன்னு ஓ ஜீசஸ் சத்தம் போட்டு பிடிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் கொண்டு போய் வச்சிருந்தாங்க சிறையில. இந்த பெண்மணி அவர்களை எவ்வளவு திட்டி இருப்பாள். ஒரு கட்டத்துல அவங்க எல்லாம் வரும்போது ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு நின்றுவாளாம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் காஷ்மீரில் இருக்கிற ராணுவத்தில் நான் சொல்ல கூச்சப்படுகிறேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பான். அப்படியாவது தன்னை விடமாட்டார்களா என்று அந்த பெண்மணியே சொல்ற யுவான் ரிட்லி. அவுத்து போட்டுட்டு நான் நின்ன என்னை பார்த்தவுடன் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் ஓடுகிறார்கள். யுவான் ரிட்லி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் உள்ளாடையை நான் காய போட்டிருந்தேன். பல பேர் இங்கு ஆண்கள் சுற்றித் திரிகிறார்கள். அவர்களுடைய பார்வையில் பட்டால் தவறாக செய்து விடுவார்கள் அல்ல, தவறான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடும். மறைச்சு காய போடுற யுவான் ரிட்லி இங்க வந்து சொன்னது, அந்த சிறையில இருந்து வெளியே வந்து யுவான் ரிட்லி சொன்ன செய்த காரியம் என்ன தெரியுமா? முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தான். ஆப்கானிஸ்தான் வீரர்களை பற்றி தீவிரவாதிகளாக உலகம் முழுக்க கற்பிக்கப்படுகிறது. சந்தர்ப்பம் கிடைத்தால் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொண்டிருக்க முடியும். அவர்களும் நடக்கல, ஹமாஸ் தீவிரவாதிகளை நடக்கல. ஏன்? அவர்கள் சார்ந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் திருக்குர்ஆன் ஹதீஸினால் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த மார்க்கத்தினுடைய மதிப்பை. மற்ற சமூகம் குடிக்கிறது, நம்ம குடிக்கிறதும் கணக்கெடுத்து குடிக்கிறான் ஆளு கழுது, அதுக்கு சட்டத்துக்கு வராது. ஒழுக்கமாக இருக்கிறார்கள், விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறார்கள், மது குடிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? திருக்குர்ஆன் சொல்கிறது, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதின் காரணமாக இந்த சமூகம் கட்டுப்பட்டு ஒழுக்கமாக நிற்பதற்கு காரணம் கிதாபுல்லாஹ் வ சுன்னத் ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய திருவேதமும் என்னுடைய வாழ்வியல் நடைமுறைதான் இந்த மார்க்க கல்வியினுடைய அடித்தளமாக இருக்கு. எனவே இந்த கல்வி சமூகத்திற்கு எவ்வளவு தேவை சொல்ல போனால், இந்த கல்வி மிக மிக போய் சேர வேண்டிய இடம் பெண்கள் தான். ஏன் தெரியுமா? இஸ்லாம் முதலில் போனது பெண்களிடத்தில் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே சிரமப்பட்டு வெளியே வந்தபோது அதனுடைய நிலைமைகளை கேட்டு முதலில் உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னது ஒரு பெண்மணி. முதலில் இஸ்லாம் போனதும் ஒரு பெண்மணி இடத்தில், இஸ்லாம் வாழ்ந்ததும் வளர்ந்ததும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய செல்வத்தின் மூலமாக. என்னுடைய ஹதீஜாவை நான் எப்படி மறக்க முடியும்? காரணம் என்ன? மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்திய போது, என்னை விரட்டி அடித்த போது எனக்கு ஆதரவு கொடுத்தவர் ஹதீஜா. தன்னுடைய செல்வங்களை எல்லாம் என்னுடைய கையிலே அல்ல,
என்னுடைய காலடியிலே கொட்டி கொடுத்து இஸ்லாமிய பிரச்சாரக சேவைக்கு ஊக்குவித்தவர்கள் ஹதீஜா. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை பெருமிதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த இஸ்லாம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது என்றால் ஹதீஜா என்கிற ஒரு பெண்மணியின் தியாகத்தின் மூலமாக. எனவே இஸ்லாம் முதலில் வந்த இடமும் பெண்ணிடத்தில் தான், அங்கிருந்துதான் வளர்ந்தது. எனவே பெண் குலத்திற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே சொல்ல போனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு குர்ஆன் ஹதீஸ் நம்ம படிக்கிறோமே, எங்க இருந்துச்சுங்க வந்துச்சு? மாதவிடாய் சட்டங்கள் பெண்களுக்கு சொல்லப்பட்டதை போல வேறு எந்த மார்க்கமாவது சொல்லி இருக்கிறதா? இந்த தெளிவு எங்கேயாவது இருக்கிறதா? எவன்டையாவது கேட்க சொல்லுங்க. அறிவியல் திகைத்து விடக்கூடிய அளவுக்கு, மருத்துவம் திகைத்து விடக்கூடிய அளவுக்கு செய்திகள், ஆராய்ச்சிகள். பூரா மாதவிடாய் சட்டம் பூரா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக, நாயகத்தினுடைய கண்ணியமிக்க மனைவிகளின் மூலமாகத்தான் இந்த இல்மு வந்திருக்கிறது. மிகப்பெரிய பெரும் பெரும் சஹாபாக்கள், ஞானிகள், இறைநேச செல்வர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மாணவர்கள். எனவே இந்த கல்வி முறைப்படி பெண்களுக்கு போய் சேருமானால் அவர்களின் மூலமாக சமூகம் புத்துணர்வு பெறும். ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு பல பரிமாணம் உண்டு. தாய் என்கிற பரிமாணம் உண்டு, மனைவி என்கிற பரிமாணம் உண்டு, சகோதரி என்கிற பரிமாணம் உண்டு. இத்தனை பரிமாணத்திலும் ஒரு பெண் தீன்தாரியாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை செப்பனிட்டு வாழ்த்து விட முடியும். கம்பத்துல நினைக்கிறேன், ஒரு பிள்ளையை கொண்டு வந்து ஏதோ ஒரு நிஸ்வான் மாஷால சேர்த்து இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு தஹஜ்ஜுத் தொழுகக்கூடியவராக, தொழுகைய குடிகாரர், அப்படிப்பட்ட சீட்டாடுறவர், அப்படிப்பட்ட தப்பு செஞ்சவர் மிகப்பெரிய தொழுகையாளியாக மாறி போய்விட்டார். இப்ப கேட்டாங்க, தப்லீக் ஜமாத் வீட்டுக்கு வந்துச்சா, உலமாக்கள் சொன்னார்களா, ஜும்மாவில் பேசுகிறார்கள், மீலாது விழாவில் பேசுகிறார்கள், எதன் மூலமாக இந்த மாற்றம்? அவர் சொன்னாரு, என் பிள்ளைய நான் நிஸ்வான்ல ஓத வச்சிருக்கேன், அது தஹஜ்ஜுத் தொழுதுட்டு எங்க அத்தாவை எப்படியாவது திருத்தீரு, எங்க அத்தாவது எப்படியாவது திருத்தீரு என்று என்னுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தவுடன் இனிமேலும் நான் மது குடிப்பதில் உண்மையான இஸ்லாமியனாக இருக்க முடியாது என்று சொல்லி மாறிவிட்டேன் என்கிற அந்த வரலாற்றின் பின்னணியில் பெண்களிடம் முறைப்படி கல்வி போய் சேர்ந்தால் அது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் என்பதற்கு இத்தகைய பெண்மணிகள் மிகச்சிறந்த உதாரணங்கள். அது கண்ணியத்துக்குரியிலே காலம் எவ்வளவு மோசமாக போய்கொண்டு, நான் அடிக்கடி கூட்டத்தில எல்லாம் சொல்றது, இப்ப இழுத்துட்டு ஓடுறதுங்கிறது நிறைய வருது இருக்கா? நான் கேட்கிறேன், இழுத்துட்டு ஓடுறது, அடுத்த மத ஆண்களோடு ஓடுவது என்பது முஸ்லிம் மதத்தில் மாத்திரமா நடக்கிறது? மற்ற மதத்துக்காரங்களை இழுத்துட்டு போறது இல்லையா? ஆனா வாட்ஸ்அப்ல வர செய்தி மாத்திரம் முஸ்லீம் பெண் புர்கா போட்டு ஓடின மாதிரி, சிகரெட் குடிக்கிற மாதிரி, மது குடிக்கிற மாதிரி, ஒரு பாலத்துக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி இப்படிலாம் போட்டா போடுறாங்க. அப்படி இருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம். நான் எல்லாம் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்ல வருகிறேன். ஏன் அதை கட்டம் கட்டப்படுகிறது? மற்றவர்கள் செய்தால் குற்றம் இல்லை, இவர்கள் செய்தால் குற்றமா? அப்படி என்றால் இஸ்லாமிய பெண்மணிகள் என்றால் உங்களோடு அந்த ஒழுக்க குறைவு நிற்பதில்லை, உங்களுடைய குடும்பத்தோடு நிற்பதில்லை, நீங்கள் சார்ந்திருக்கிற மார்க்கத்தையும் நீங்கள் சார்ந்திருக்கிற சமூகத்தையும் அசிங்கப்படுத்தி விடுகிறது. எனவே இந்த கல்வி முறைப்படி அந்த பெண்களுக்கு போய் சேருமானால் அவர்கள் எப்படிப்பட்ட கணவன்மார்களை உருவாக்குவார்கள், எப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்குவார்கள், எப்படிப்பட்ட சந்ததிகளை இந்த உலகத்திற்கு தருவார்கள் என்று நீங்கள் சிந்தனை செய்து கூட பார்க்க முடியாது. முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸரஹுல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவர்கள் அவர்களின் கைபிடித்து லட்சக்கணக்கானவர்கள் தௌபா செய்திருக்கிறார்கள், லட்சக்கணக்கானவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். உங்கள்கிட்ட கேட்பீங்க, இவ்வளவு உயரத்துக்கு எப்படி போனீங்க? என்னுடைய தாய். அப்படியானால் அந்த தாய் எவ்வளவு மார்க்க பற்றுள்ளவர்களாக, மார்க்க ஒழுக்கம் உள்ளவர்களாக, மார்க்க கல்வியினுடைய ஞானம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் அவர்களை வார்த்தெடுத்திருக்க முடியும். லட்சக்கணக்கானோர் இஸ்லாத்திற்கு வந்தார்களே, அந்த இஸ்லாமிய பெருமை முழுவதும், அந்த நன்மை முழுவதும் அவர்களுடைய தாய்க்கு போய் சேராதா? அஜாமுனின் ஜிஸ்தி அஜ்மீரி கதசரஹுல்லா சிரவுல் அஜீஸ் சந்தோஷத்தோடு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்களாம். உங்க அம்மா கேட்டாங்களா, ஏப்பா இவ்வளவு சந்தோஷம்? என் கையை பிடிச்சி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பெருமித
உயரத்தில் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அது உன்னுடைய பெருமிதம் அல்ல, என்னுடைய பேணுதல் என்றார். காரணம் என்ன? குழந்தை பருவத்தில் உனக்கு ஒழு செய்யாம உனக்கு பால் கொடுத்ததில்லை. இந்த அப்படிப்பட்ட பக்தி உள்ள பெண்களை பார்க்க முடிகிறதா? நாமே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை யோசித்தாலே இந்த கல்வி எங்கே போய் முதலில் சேர வேண்டும், எங்கே செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது போன்ற நிஸ்வான்கள் காலத்தின் கட்டாயம் பெருகி போய் இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நிஸ்வானை நீங்க பார்க்க முடியாது. முன்னாடி இப்ப எங்க பார்த்தாலும் பெண்கள் பயான், பெண்கள் பயான். ஏன் வர்ற ரிப்போர்ட் அப்படி, வர்ற குற்றச்சாட்டுகள் அப்படி. எனவே இது போன்ற நிஸ்வான்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அது சமுதாயத்தினுடைய ஒழுக்கத்தின் அஸ்திவாரங்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே வல்ல நாயனான அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க கல்வியை மதிப்போடு நாமும் படித்து நம்முடைய குழந்தைகளையும் படிக்க வைத்து சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய பெருமக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.